உனக்கு முன்னால் இருப்பவர்கள் உன்னை விட அறிவாளிகள். உண்மைதாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? தாகத்தோடு நம்ம போகும்போது நம்ம தாகத்துக்கேற்ற அறிவை குடிப்பவர்கள் நமக்கு முன்னாடி இருப்பவர்கள் அறிவாளிகள். நாம் தாகத்தோடு போகும்போது அதை மனதையே உடைச்சி சுக்கு நூறாக்கி உன்னை கேவலமாக பேசுகிறவர்களுக்கு முன்னாடி நீ புத்திசாலிகள். அதாவது உலகத்தில் சொல்லுவாங்க, இன்றைய புத்திசாலி நாளைய முட்டாள், நாளைய முட்டாள் இன்றைய புத்திசாலி. இப்போ ஒருத்தங்க குடிச்சிக்கிட்டு 4 பேர் 5 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்ந்து வாழ்க்கையை அழிவான பாதையில் ஜாலியாக போகும்போது அவங்க கூட பழகினாலும் அவங்க கெட்ட வழியாக போகாதவன், அவங்க தண்ணி அடிக்கிறவங்களுக்கு தண்ணி அடிக்காதவன் குற்றவாளி. அவனை அலையிலியா அப்படி இப்படின்னு கிண்டல்லாம் கூட பண்ணுவாங்க. ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதுக்கு தண்ணிக்கு அடிமையாகி உடம்பை கெடுத்து கெட்டு அப்படியே உடல் பாதிக்கப்பட்டிருக்கும்போது இந்த தண்ணி அடிக்காதவனை பார்த்து நீ தப்பிச்சிட்ட, நீ அறிவாளி, நாங்கள் மாட்டிக்கிட்டோம், நாங்கள் புத்திசாலி அப்படிம்பாங்க. அதான் முன்னாள் இன்றைய அறிவாளி, நாளைய முட்டாள், நாளைய முட்டாள் இன்றைய அறிவாளி. அப்போது ஒருத்தர் நாளைக்கு அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு பாதையை தேடுறான்னா அவன் இன்றைக்கி அறிவாளியாக இருக்கலாம், நாளைக்கு அழிஞ்சு போகிறான். இதாங்க. நான் மார்க்கெட்டிங் தொழிலில் போகும்போது என்னுடைய உருவம், என்னுடைய ஃபேஸு, என்னுடைய லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உன்னால் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் போக முடியுமா, உன்னால் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் போக முடியுமா? ஏன்னா என் கூட வந்தவங்கெல்லாம் ஒரு பெட்டு கம்பெனியில் ஒரு டிகிரி முடித்து ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் உள்ள ஓரளவு எஜுகேட்டட் ஃபேமிலியில் உள்ள பிள்ளைகள், மனிதர்கள். நானும் எஜுகேட்டடே என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் பேக் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டிங் போகிறேன். அப்போ ஒருத்தர் கிண்டல் பண்ணால், டேவிட் நீ ரொம்ப அதிகமாக வாய் பேசுவா, அதனால் நீ நல்ல தொழிலை தான் எடுத்திருக்கேன்னு கிண்டல் பண்ணாங்க. ஆமாம் தாங்க. நான் ஒரு முறை ஒரு கம்பெனியில் சேர்ந்தேன். அந்த கம்பெனியில் வந்தால் வரட்டும், வரலன்னா போகட்டும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் குறைஞ்ச சேலரியில் ஒரு மார்க்கெட்டிங் வேலையை கொடுத்தாங்க. கடவுளை ஆசீர்வதிக்கணும்னு அந்த வேலைக்கு போனேன். அப்போது ஒரு கடையில் போனோம், பேச ஆரம்பித்தோம், எதையோ பேசணும். ஓனர் பக்கத்தில் இருந்து நீ ரொம்ப பேசுகிற, இப்படிலாம் பேசினா மார்க்கெட்டிங் பண்ண முடியாது, அறிவாளியாக பேசணும் கொஞ்சம் கடினப்பட்டுக்கிட்டார். ஏன்னா என்னை குறித்து அவர் மனசில் இவனெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மார்க்கெட்டிங்காக பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த கம்பெனி லீடிங். அப்போது நான் சரின்னு போனேன். 2 கடை ஏறினாங்க, 3 கடை ஏறினாங்க. இந்த பொருள் வேணுமான்னு கேட்டாங்க. அவங்க வேண்டாங்க, அப்புறமா சொல்கிறேங்கன்ட்டாங்க. இவர் நொந்துட்டார். சரி நீயே பேசு அப்படின்னாப்புல. நான் பேச போகும்போது அவங்க போன உடனே என் பொருள் வேணுமான்னு கேட்கல, என்னுடைய பொருள் வேணுமான்னு கேட்கல. ஆனாச்சும் வணக்கம் அப்படின்னோம். சொல்லுங்கன்னாங்க. நான் இந்த கடையிலேருந்து வரேன், இந்த ஸ்டாஃப்லேருந்து இருந்தேன், இப்போ இது மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கடையை பற்றி அந்த நிலவரத்தை பற்றி கேட்குறதுல அவருக்கு ஒரு ஆவல். அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தானே, அவங்க இப்படியாச்சு அப்படியாச்சு, அவங்க வியாபாரம் அப்படின்னு அப்படியே உலக கதை ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த உலக கடை இடையில் இந்த பொருளை பற்றியும் சொல்ல ஆரம்பித்து இவங்கெல்லாம் வாங்குறாங்கன்ட்டு. சரி அவங்கெல்லாம் வாங்குறாங்கன்னா போட்டுப்பார், விற்றா காசு தரம்பா அப்படின்னாங்க. அந்த பார்ட்டி ஒரு நல்ல நேம் உள்ள பார்ட்டி. சரின்னு ஆர்டர் புக் ஆகிடுச்சு. ஓனர் அன்னைக்கு வாய மூணு வந்தாங்க. அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான டார்கெட்டை கொடுத்து அந்த கம்பெனியை ஒரு டிமாண்ட் ஆர்டருக்கு கொண்டுட்டு போக கடவுள் கிருபை செய்தார். இப்படி அந்த மார்க்கெட்டிங்கை பண்ணிவிட்டு நான் போயிட்டுருக்கும்போது ஒரு மதங்கள் பிரச்சனை இல்லை, ஜாதிகள் பிரச்சனை இல்லை, மொழிகள் பிரச்சனை இல்லை. ஒரு மலையாளி ஐயா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தவங்க, ரொம்ப நல்ல வசதியான ஒரு ஃப்ளாட்டில் இருந்து அவங்க வீடை பார்த்தாலே ஒரு நல்ல அட்மாஸ். இப்போ அவங்க பேச கூட மறந்து போச்சு. அப்போ அங்கே நான் ஒரு ஏதாச்சுமா ஒரு வேலையாக போயிருக்கும்போது என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்போ நான் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கையா, ஏதாவது ஒரு டிப்பு சொல்லுங்களான்னு கேட்டார். இல்லை அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்டேன். நல்ல மனுஷன் சொன்னார், தம்பி சேல்ஸ்மென்ட்டு போகும்போது நான் படிச்சுட்டு டிப்ளமோ பண்ணிட்டு மெடிக்கல் லைனில் போனேன். அப்போ நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, வாயில் பொய், கழுத்தில் டை, கையில் பை, இதான் சேல்ஸ்மேனுங்கிறது இந்த உலகத்தோட அஸ்திபாரமான நம்பிக்கை.
ஆனால் ஒரு சேல்ஸ்மேன் கையால் தான் ஒரு பெரிய நிர்வாகமே நடக்கும். ஏன்னா நீ என்ன பொருளை தயாரித்தாலும் அதை கொண்டு விற்றுட்டு வரணும் இல்லையா? அது விற்று காசாகி வந்தால் தானே கம்பெனி ரன் பண்ண முடியும். அப்போ விற்கிற உனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம் தெரியுமா? நிர்வாகத்தின் சார்பாக வரலாம், மார்க்கெட்டிங் லைனில் வரலாம், எதிர்த்தன்மை வரலாம், எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி அந்த கம்பெனி நீ வளர்க்குறா. அதனால் மார்க்கெட்டிங்கில் இருக்குது ஒரு பெரிய ஃபீல்டு. நான் முதல்ல சொன்ன மாதிரி வாயில் பொய், கையில் பை, கழுத்தில் டைங்கிறது நினைப்பாங்க. அப்படி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உண்மையை பேசு. பொய் சொல்கிற சூழ்நிலை வந்தால் நீ அமைதியாக இருந்து விடு. உனக்கு முன்பாக இருப்பவர்கள் உன்னை விட புத்திசாலி என்றார். அதை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். கடவுள் கிருபையால் அது நல்ல வார்த்தை. இப்போ பாருங்கள், இந்த யூடியூப் ஆரம்பிக்க போகிறேன்ட்டு ஒருவங்கள்ட்ட சொல்லும்போது சிரித்தாங்க. அவன் பணத்தை செலவு பண்ணிவிட்டு வருஷக்கணக்கில் ஆரம்பிச்சுக்கிட்டு யூடியூப்பில் சம்பாதிக்க முடியாமல் விட்டு ஓடி போயிட்டானுங்க. அவங்கெல்லாம் படித்தவனுங்க. உனக்கு படிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இந்த யூடியூப் ஆரம்பிக்க போறிய, இதெல்லாம் முடியுமா அப்படின்னாங்க. கரெக்டுங்க. இந்த யூடியூப்பில் விளம்பரம் கொடுக்குறவங்களும் சரி, இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கிறவங்களும் சரி, படித்தவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்கிறாங்கன்னு நான் யூடியூப்பில் பார்க்குறேன். எனக்கு இதுதான் தொழில்னு சொன்னால் நீங்கள் சொன்னது நியாயம்தான். எனக்கு இது தொழில் இல்லையே. நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், சோபா அடிக்கிறேன், அதில் காசு வருது. சில பேர் இந்த டைமுக்குள்ளே வேஸ்ட்டாக செலவு பண்ணுவாங்க. எனக்கு வேறு எதுக்கும் செலவு பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை, பொருளாதாரமும் இல்லை. சரி, இதில் நம்ம செலவு பண்ணணுன்ட்டு 1 ஹவர் 2 ஹவரை செலவு பண்ணேன். கடவுள் கிருபையால் இப்போ உங்கள்கிட்ட பேசியிருக்க நேரத்தில் 4,06,000 வியூஸ், 711 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இது பெரிய ஆசீர்வாதம் தான்ட்டு பிறர் சொல்கிறாங்க. அப்போது இதில் பேடான நியூஸ்களையும் பார்ப்போங்க. நான் அந்த கம்பெனி வளர்ந்துச்சு, அதுக்கப்புறம் அதில் கமிஷன் வந்துச்சு, நின்றுச்சு. மறுபடியும் ஒரு சூழ்நிலையில் வெளியில் வந்துட்டு சர்வீஸ் பாயிண்ட்டை கையில் எடுத்தேன். அப்போ இந்த சர்வீஸ் பாயிண்ட்டை கையில் எடுக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம ஒரு பொருளை வாங்கினோமா, அதில் 10 ரூபா லாபத்தை வச்சு விற்றோமா, அதோடு இருக்கிறத விட்டு செய்கிறதுக்கும் சர்வீஸுக்கும் போறியே, இது ரொம்ப போராட்டமாச்சுன்னாங்க. ஆமாங்க, நம்ம மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் அதில் கொஞ்சம் குறுக்கு வழி போனோம்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, தாங்கணும். நம்மளுக்கு அந்த பிரச்சனைக்கு போக மனசு இல்லைன்னா நேர் வழியை பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான். அப்போ நான் அந்த பார்ட் டைம்லேயே சர்வீஸ் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். அந்த சர்வீஸில் தான் இப்போவும் ஓடிக்கிட்டு இருக்கேன், இந்த யூடியூப் போட்டுட்ருக்கேன். அப்போ இந்த யூடியூப் ஆரம்பிக்கிற ஒருத்தர் கிண்டலாக சொல்லி சிரித்தார். ஒன்னாலெல்லாம் முடியவே முடியாது, அப்படி நீ முடிச்சுக்கிட்டேன்னா சோன்னு ஒன்று சொன்னாருங்க. சோன்னா மனசு கஷ்டப்படும். அப்புறம் நீங்கள் ஏன் சோன்னு சொல்கிறீங்க? இது வந்தால் வருது, வரலன்னா போகுது. கள்ளத்துக்கு எரிவோம், உளுந்தா மாங்காய் போனால் கல் தானே ஆரம்பித்தாங்க. மாங்காய் உளுந்து கிடக்குதுங்க. இப்போ அவங்களே கேட்குறாங்க, எப்படின்னு இதெல்லாம் கண்டுபிடிச்சா? ஆமாங்க, அறிவாளிங்க நமக்கு முன்னாடி அநேக பேர் இருப்பாங்க. அந்த அறிவாளிகள்கிட்ட நம்ம கேட்கணும். வேதம் சொல்லுங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஆசைப்படும்போது சிலவங்க கிண்டல் பண்ணுவாங்க. நிறை குடம் தழும்பாது, குறை குடம் ஆடும். உண்மைதான். ஒரு குடம் காலியாக இருக்கும்போது நான் தண்ணி அரைச்சி ஊற்றுவேன். அது காலியாக இருக்கும்போது தண்ணி ஊற்றும் போதே கவுந்துடும். அது ஆடிக்கிட்டே தான் இருக்கும். வேகமாக ஊற்றுனா அது ஊற்ற ஃபுல் குடமாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆடாது. அதேமாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளை 4 பேர் குறை சொல்ல தான் செய்வாங்க. இவன் ஓட்டவாய, அரைகோடை, இவன் ஆள் சரியில்லை, இவங்க உருப்பட போகிறான், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்காதா, இப்படிலாம் சொல்கிறது சகஜம்தான். அதை மீறி நம்ம ஊற்றி ஃபுல் கூட ஆனதுக்கப்புறம் நம்ம திரும்ப போகிறதில்ல. இப்போ இந்த எடிட்டிங்கை ஓரளவு கற்றுக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே கற்றுக்கலாமே தவிர இதுக்கு கீழே போகிறதில்ல. இப்போது நம்ம ஒரு முன்னக்கூட்டி இருந்த ஒரு அறிவாளியை பற்றி சொன்னாங்க. இப்போது நம்ம அறிவையே பின்பற்றுன்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறேன். எங்களுடைய மார்க்கெட்டிங்கில் இருந்தவன், என்னோட படித்தவன், வசதியானவன். அவன் ஓனரோடு சேர்ந்து தண்ணி அடிப்பான், டைமிங் இருப்பான். எப்படியாவது யாரையாவது ஏமாற்றி 5-10 பிடுங்கிக்கணுங்கிற எண்ணத்திலே இருப்பான். ஒரு முறை அவன்கிட்ட நான் பழகும்போது, வா டீ சாப்பிட போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே போய் டீ கடையில் பால், பிஸ்கட்டு, அது இதெல்லாம் தின்ட்டு டேவிட் காசு கொடு அப்படிங்கிறான்.
நான் கையில் காசு வேறு எடுத்துகிட்டு போல் என்கிட்ட கம்மியாக இருந்தது. திடீர்னு பார்த்தா அந்த கரெக்டாக பணம் இருந்தது. அன்றைக்கி இல்லைன்னா என் மானமே போயிருக்கும். அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு முறை பார்க்குறேன் வேலையே இல்லாமல் அப்படியே தவிச்சிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டேன். டீ குடிக்க கூட காசு இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா. சரி, நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லி கூகுள் பே போட்டு காசை கூட்டு வரவழைச்சி அவனுக்கு தொழிலை கற்றுக் கொடுறா, எப்படியாவது பொழைச்சிக்கலான்னு கற்றுக் கொடுத்தா அவன் புத்தி மாறவே இல்லைங்க. ஒரு லிஃப்ட்டில் இறங்கி 3வது மாடியில் இருந்துட்டு சில பொருட்களை கொண்டு கீழே வச்சுட்டு வா, மிக்க பொருளை எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவன் நின்றுக்கிட்டு இருக்கான். எனக்கு டயர்டு, அவனுக்கு டயர்டு இல்லை. கீழே போனவன் வரவே இல்லை. என்னடா வரலன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் லிஃப்ட்டை எடுத்து பொருட்களை எடுத்துகிட்டு கீழே வந்தால் அங்கே ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா பொருள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனது ரொம்ப லாங்கு, நீ உட்காந்து ஃபோனை பேசிக்கிட்டு இருக்கிறே, என்னென்ன நீ தானேப்பா சொன்னான் கீழே கொண்டு பொருளை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு நின்று அப்படின்னுட்டு. ஏன்டா மேலே பொருள் இருக்குது, அதை இறக்குறத விட்டுவிட்டு இந்த காம்பவுண்டில் வாட்ச்மேன் இருக்காங்க, கீழே பொருள் வச்சுட்டு இங்கே ஃபோனில் பேசிட்டு இப்படி சொல்லின்னு கேட்டால் நீ தான்ப்பா சொன்னான் அப்படிங்கிற. அப்போது கோணலானதே நேராக்க முடியாது, கோணலானதே நேராக்க முடியாது. ஒருத்தன் தப்பே செய்து 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 பழகிட்டானா அவனுக்கு அதில் தான் புத்தி இருக்குது. ஒருத்தன் நேர்மையாகவே போய் பழகிட்டானா அவனுக்கு அதில் தான் மைண்டு இருக்கும். அப்போ இந்த தப்பான எண்ணங்களில் இருக்கிறவங்க நம்ம மனைவியாக இருக்கலாம், நம்ம அக்காவாக இருக்கலாம், நம்ம அண்ணனாக இருக்கலாம். அதான் வேதம் சொல்லுது, உன் வீட்டாரே உன் சத்துருக்கள். அப்போது நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட நம்மளுக்கு ஆபத்து உருவாக்கலாங்க. நம்ம செய்கிற கனவுகளை சிதறடிக்கலாங்க, நம்ம செய்கிற உத்தியோகங்களை சிதறடிக்கலாங்க. ஆனால் நம்ம எண்ணம் மட்டும் வெற்றியை நோக்கி போகும்போது இந்த மாதிரி கெட்ட குணாதிசயம் உள்ளவங்களை தூர ஒதுக்குறதே பெரிய புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் அவன் வந்தான், எனக்கு பத்தலை, நீ என்னை ஏமாத்துறானா, சரி கிளம்புப்பான்ட்டான். இதே மாதிரி எத்தனையோ பேருங்க நம்மக்கிட்ட உதவி கேட்டு வந்து உதவியில் கூட நம்மக்கிட்ட இருந்து சும்மா பிடுங்கி திங்குனுங்கிற அட்டைப்பூச்சியாக இருப்பாங்களே தவிர நம்மளோட சேர்ந்து பயணம் பண்ணி நம்மளோட பாட அனுபவிக்க நினச்சிட்டாங்கன்னா அதுதான் நண்பர்கள். அப்போது நம்ம வீட்டு பக்கத்துலேயோ சொந்தத்துலேயோ பந்தத்துலேயோ நம்மளுக்கு உதவி கிடைக்கலன்னு நம்ம உட்காந்துடக்கூடாது. நம்ம உதவி கிடைக்கிற வரைக்கும் 4 பேர்கிட்ட தட்டிக்கிட்டே இருந்தால் யாராவது ஒரு ஆளுங்க வழி வகுப்பாங்க. அந்த வழியை பிடிச்சிக்கிட்டு நம்ம போகும்போது நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை நம்ம அண்ணன் நம்பி போகலாம், நம்ம நண்பனை நம்பி போகலாம் அப்படின்னு நம்ம போகும்போது அவங்களுக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல படிப்பறிவும் இல்லைன்னா அவங்க போன கெட்ட வழிக்கு நம்மளை கூப்பிடுவாங்க. அந்த வழியை நம்ம போகலைன்னா நம்மளை முட்டாளுங்கம்பாங்க. அப்போது அவங்க முன்னாடி நம்ம முட்டாளாக இருக்கிறது தப்பே இல்லை, ஆனாலும் தப்பிச்சுக்கிடணும். கோணலும் குறுகலான இந்த உலகத்தில் நாம் குற்றமற்றவர்களாக வாழணும். கடவுளுடைய பாதையை தேடணும், நல்ல வழியை தேடணும். நல்லா இருப்போம். அல்லேலூயா.